ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 2A எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து நம்ம எந்தளவுக்கு தரவாக இருக்கிறாங்க மாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரியா? ஏற்கனவே வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 பிஎன்சி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் 175 கொஷின்ஸு 3 வீடியோஸாக போட்டிருக்கோம் நம்ம சேனலில். 60 கொஷின்ஸு அண்ட் தென் ரிமைனிங் 175 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்க்காத இருந்தால் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 2024 இந்த இயர் 2024 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். சரியா? என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸில் வந்த எக்ஸாமுடைய ஜிஎஸ் கொஷின்ஸு 75 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? 101லேருந்து 101வது கேள்வியிலேருந்து 175வது கேள்வி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மேபி இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, இப்போ ரீசன்ட் டைமில் 2024 நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு குரூப் 2லேயும் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்எல்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரியா? ஏற்கனவே ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம், கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு டைம் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. சரியா? பொறுத்துக்க தான் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866, சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ இப்படி இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள், 102வது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் என்பதை பொதுவுடைமை கட்சியாக மாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சுபாஷ் சந்திர போஸ் வந்து சாம்வாதி சங்கம் அப்படிங்கிறத வந்து பொதுவுடைமை கட்சியாக மாற்றினாங்க. சாம்வாதி சங்கம் அப்படிங்கிறத பொதுவுடைமை கட்சியாக மாற்றினாங்க. 103வது கேள்வி போயிடலாம். பின்வரும் காரணங்களுக்காக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது. அதாவது வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எதனால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனில் எது வந்து இதுக்கான சரியான ரீசன், அதுதான் கேள்வி. இதுலேயே நம்ம இன்னொரு கொஷின் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. இது வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 8. ஸோ 1942 ஆகஸ்ட் 8ங்கிறது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் தனியாக கொஷின்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷனில் எந்தெந்த காரணங்களுக்காக இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால். சரியா? இதுக்கு முன்னாடியே வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளார வந்து பேச்சுவார்த்தை வந்து உடன்பாடு இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுடைய தோல்வியினாலையும் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் வந்து புறப்பட்டதுனால, ஜப்பானிய படைகள் வந்து இந்தியாவை நோக்கி புறப்படுது அப்படின்னா வந்து இங்கிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் போர் நடக்கும்போது இங்கிலாந்து வந்து நம்மளை ஆட்சி செய்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம நாட்டு மேலேயும் வந்து ஜப்பான் போர் தொடுக்கக்கூடும் அப்படிங்கிற பயத்தினாலையும், அதே போல் பாருங்கள் 4வது பாருங்கள், ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடைய விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக. சரியா? ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா. அதாவது இந்தியர்களுடைய விடுதலை கோரிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறதுக்காகவும், இதுக்காக தான், இந்த 3 ரீசனுக்காக தான். சரியா? ஜின்னாவின் கோரிக்கைக்காக அப்படிங்கிறதும் சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக அப்படிங்கிறது இது ரெண்டும் கிடையாது, இந்த ரீசனில் வராது. சரியா? ஒன்று நம்ம வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க, அது வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அவங்களை கட்டாயப்படுத்தணும், விடுதலை கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்க சொல்லி இந்தியர்கள் கட்டாயப்படுத்துறதுக்காக. அதே போல் கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சதாலையும் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் வந்து புறப்பட்டதன் காரணமாக, இந்த 3 ரீசன்னால தான் இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வந்து காங்கிரஸ் வந்து இயற்றியிருப்பாங்க. அடுத்து 104வது கேள்வி வந்து ஒரு மேக்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. சரியா? கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிப்போம். அடுத்ததும் சம் தான் இருக்குது. 100 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கொஷின்ஸ் வந்து சம்ஸாக இருக்கும், 75 கொஷின்ஸ் தான் வந்து கொஷின்ஸாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், டேஸ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்தாவே தெரியும். ரீசெண்டாக வந்து காலை உணவு திட்டம் தொடங்கியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எத்தனை இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ, அதாவது எத்தனை எம்எல்ஏ வந்து பட்டியல் இனத்திற்கு இருக்குது, எத்தனை எம்எல்ஏ பழங்குடியின மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 பட்டியலின எம்எல்ஏக்களும் 2 பழங்குடியின எம்எல்ஏக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கான எடுத்துக்காட்டு தொழிற்சாலைகளுக்கான துறைவாரியான ஏற்றுமதி திட்டம் தான். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, பொருட்களையும் புவிசார் குறியீடுகளோட பொருத்தணும். சரியா, பொருட்களையும் புவிசார் குறியீடுகளையும் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் வந்து ஈரோடு, அது நமக்கு தெரியும், மஞ்சள் ஈரோடு. வீணை அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர். மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு வரும். கண்டாங்கிச்சாலை வந்து காரைக்குடிக்கு வரும். ஸோ இதை மேட்ச் பண்ணது நமக்கு ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சராக வரும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 121வது கேள்வி, சரியான அறிக்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐபிஓபி திட்டம் வந்து வயதானவர்களுக்கு பின்வருவனற்றை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐபிஓபி அப்படிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான், என்ன வசதிகள் கொடுத்து தரம் மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போது கூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜனவரி 12, 2014 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மகளிர் சபை கூட்டம் நடைபெற்றது ஜனவரி 12, 2014. 123 பாருங்கள், சங்கொலி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது சரியானது தான். பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் அப்படிங்கிறது தவறானது. ஸோ நமக்கு ஏங்கிறது சரி, ஆறுங்கிறது தவறானது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்டு முதல் தமிழ் செய்தித்தாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து இந்தியா இதழில் தான் வெளியிடப்பட்டிருக்கும். அதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அதே போல் இவர் எதை வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், அதாவது கேலி சித்திரத்துக்காக ஃபஸ்ட்டு எதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலி சித்திரம் இல்லை, கேலி சித்திரம் வரைஞ்சது வந்து ஃபஸ்ட்டு இதில் கேலி சித்திரமும் வரைஞ்சிருப்பாங்க, கருத்து படமும் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கருத்து படத்தில் ஒன்று தான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச கருத்து படம் வந்து வஉசி அவர்களுடைய SS காளியா லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதேச கப்பல்கள் வரைஞ்சிருப்பாங்க. கேலி சித்திரம் வந்து இதில் கேலி சித்திரமும் வரையப்பட்டிருக்கும் அரசியல் சம்மந்தமாக, பட் கருத்து படங்களும் வரையப்பட்டிருக்கும். அதாவது கார்ட்டூன்லேயே பார்த்திங்கன்னா காமெடியும் வரைவாங்க, அதே போல் சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் வரைவாங்க. கேலி சித்திரம் அப்படிங்கிறது காமெடிக்காக வரையப்படுறது, கருத்து படம் அப்படிங்கிறது சிந்திக்கிறதுக்காக. ஸோ கருத்து படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருத்து படமும் இதே இந்தியா இதழில் தான் வெளியிடப்பட்டிருக்கும். அதையும் பாரதியார் தான் வெளியிட்டிருந்திருப்பார். ஃபஸ்ட்டு வரையப்பட்ட கருத்து படம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வஉசி அவர்களுடைய அந்த கப்பல்கள். சரியா, அடுத்து பாருங்கள், 125வது கேள்வி போயிடலாம். 125வது கேள்வியில் தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்று கம்பரின் கூற்றின்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பரின் கூற்றுப்படி எதெல்லாம் சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி தான். சரியா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4மே சரின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். தேவபாடையுடைய இக்கதை செய்தர் மூவர் அப்படின்னா ராமாயணம் செய்த மூவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி, வசிட்டர் மற்றும் போதாயனர் அப்படிங்கிறது தான். போதாயனார் வால்மீகி, வசிட்டர், போதாயனார். வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதாயனார் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவார். அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதில் வந்து நமக்கு 4மே சரியானது தான். அடுத்து 126வது கேள்விக்கு போயிடலாம். டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோசோஃபிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசோஃபி அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்வீக உரிமை அப்படிங்கிறது அதோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும் அப்படின்ற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு அது எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறைமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். ஸோ ஒரு குறள் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸில் வந்து மொத்தம் 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 25 அதிகாரம் ப்ளஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ எல்லா திருக்குறளும் எந்தெந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இங்கே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை
அறிவே மிகும் அப்படிங்கிறது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்குது. இங்கே கற்றல் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை போட்டிருக்குதாரு. சரியா? அடுத்து பாருங்க, முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையின் முதல் பெண் சபாநாயகராக இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். சரி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைக்கும் போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா 1926. அடுத்து 129வது கேள்வி போயிடலாம். ஹுமாயூன் மிக கொடூரமான பாமனி சுல்தான், பதவியேற்பிற்கு முன்பு சகோதரர் சண்டை ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹுமாயூன் வந்து ஒரு கொடூரமான பாமனி சுல்தான், அதே போல் பதவியேற்பதற்கு முன்னாடி சகோதரர் சண்டை ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரியானது, அது மட்டும் இல்லாமல் சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், 130வது கேள்வி. குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானவியலாளராக சிறந்து விளங்கியவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற வானவியல் அறிஞரில் வந்து கணிதவியலும் வானவியல் ரெண்டுத்துக்குமே அறிஞராக இருந்தவங்க வந்து ஆரியபட்டா அவர்கள் தான். அடுத்து 131வது கேள்வி. பின் வருவனவற்றோல் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு இருக்கா. சைட்டோகைனின் வந்து முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது சரியாக பொருந்தவில்லை. ஆக்சின் வந்து நுனி ஆதிக்கம் சரி. ஜிப்ரலின் அப்படிங்கிறது அமைலேஸ் செயல்படை அதிகரிக்க செய்வது. எத்திலின் அப்படிங்கிறது வந்து பழங்கனை பழுக்க வைக்கும். அதே போல் இது தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. ஆக்சின் வந்து எதுக்காகனா நுனியாக்கத்திற்கு. அடுத்து ஜிப்ரலின் அப்படிங்கிறது வந்து அமைலேஸ் செயல்படை அதிகரிக்க செய்வதற்கு. எத்திலின் அப்படிங்கிறது வந்து பழங்களை பழுக்க வைப்பதற்கு. ஸோ நமக்கு இங்கே சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் சி, சைட்டோகைனின் அப்படிங்கிறது முதிர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியது அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி கேட்டிருந்த இதே சேம் கொஷின் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஒன்று தவறான விரிவாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இது சரியானது. CSIR அப்படிங்கிறது வந்து அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம். யுனெஸ்கோ அப்படிங்கிற ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கொஷின்லேயும் பார்த்திங்கன்னா இதே மேட்ச்சுட்டு இதே அப்ரிவேஷன்ஸில் வந்து CSIR இடம்பெற்றிருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் படித்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் SCRT அப்படிங்கிறது வந்து மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் நிறுவனம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச்சுக்கு கிடையாது. ஸோ இது மட்டும் நமக்கு தவறாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து இதில் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், 133வது. ட்ரஃப்லான் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைடு அப்படிங்கிறது சரியானது. ட்ரஃப்லான் அப்படிங்கிறது வந்து பி குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைடு அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கெட் மொறுமொறுப்பு தன்மை பெறாமல், அதாவது மொறுமொறுப்பு தன்மை வந்து ஏன் மாறாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட் ஆகி குறைந்த ஈரப்பதமுடையதுனால குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது பிஸ்கெட் மட்டும் ஏன் மொறுமொறுப்பு மாறாமல் இருக்கும் அப்படின்னா குறைந்த ஈரப்பதத்தின் காரணமாக. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது? அதாவது இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் மாவட்ட அளவிலான ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஏற்றுக்கொள்ளாத இதை அமைக்காத ஒரு மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும், நியூஸில் நிறைய பார்ப்போம். மேற்கு வங்காளத்துக்கும் ஒன்றிய யூனியனுக்கும் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதை வச்சு கூட நம்ம இதை சொல்லியிருக்கலாம். அடுத்து பார்க்கலாம், இதுவும் பொறுத்துக்க தான். தலைக்காற்று எங்கே இருக்குது, வீசுகின்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அதன் வீசுகின்ற இடத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? சினூக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராக்கி மலைத்தொடரில் வீசக்கூடிய தலைக்காற்று தான். ஹர்மாட்டன் அப்படிங்கிறது வந்து மத்திய ஆப்பிரிக்காவில், கார்புரன் அப்படிங்கிறது மத்திய ஆசியாவில், லூ அப்படிங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் வீசக்கூடிய காற்று தான். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு நோயை வந்து அதாவது அவசரகால நோய் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கம்மை தான், மங்கி பாக்ஸ். இப்போ நியூஸ்லலாம் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம். அடுத்த கொஷின் 138வது கேள்வி போயிடலாம். இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகளாகும். இதில் டேஸ் சேர்மங்கள் இருக்குது. இயற்கை காரத்தன்மையுடைய முக்கிய ஆதாரமே பாறைகள் தான். இதோடைய என்ன மாதிரியான சேர்மங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட், பைகார்பனேட் மற்றும் ஹைட்ராக்சைடு. கார்பனேட் இருக்கும், பைகார்பனேட் இருக்கும், ஹைட்ராக்சைடு இருக்கும். இதுதான் வந்து அந்த காரத்தன்மைக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது. 139வது கேள்வி ஒரு பொறுத்துக்கு தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களிடையே நதிநீர் பிரச்சனை இருக்கும். அந்த நதிநீர் பிரச்சனை தொடர்பான
அரசுகள் மாநிலங்கள் எது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? யமுனா நதி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசத்துக்கு பிரச்சனை வரக்கூடியது. நர்மதா நதி நீர் பிரச்சனை பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம். காவிரி நதிநீர் அப்படிங்கிறது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. சரியா? காவிரி நதிநீர் வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். நமக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு தெரிஞ்சிருந்ததுனாலே நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினவங்க யார்? அக்பர். அடுத்து 141வது கேள்வி போயிடலாம். இதுவும் ஒரு மேட்ச் தான். சரியா? பதவியோடைய பெயரும் பணியுடைய தன்மையும் கேட்டிருக்காங்க. காசிஃபுல் குசத் அப்படிங்கிறவங்க வந்து எதை குறிக்கும் அப்படின்னா தலைமை நீதிபதியை குறிக்கும். காசிஃபுல் குசத் அப்படிங்கிறது வந்து தலைமை நீதிபதி. அதுவே முகத்தம் அப்படிங்கிறது வந்து கிராம தலைவரை குறிக்கக்கூடியது. முக்தி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்ட விலங்குனரை குறிக்கக்கூடியவர். அமீர் ஐதத் அப்படிங்கிறது நகர தலைமை குற்றவியல் நடுவரை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். 142வது கேள்வி கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. சரியா? கூற்றில் என்ன இருக்குது அப்படின்னா அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாஃபர்கான் மற்றும் உலுகானை அனுப்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மங்கோலியர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அலாவுதீனால் அனுப்பப்பட்டவர் ஜாஃபர்கான் மற்றும் உலுகான் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் காரணத்தில் பார்த்திங்கன்னா மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர், ஜாஃபர்கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் விளக்கம் வந்து சரியாக விளக்கலை. காரணம் வந்து அந்த கூற்றை சரியாக விளக்கலை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். 143வது கேள்வி. தங்கள் சுயசரிதையை எழுதிய 2 முகலாய பேரரசர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய சுயசரிதையை அவங்க எழுதியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி 2 முகலாய மன்னர்கள் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபரும் ஜஹாங்கீரும். பாபர் மற்றும் ஜஹாங்கீர் இவங்க 2 பேரும் தங்களுடைய சுயசரிதையை எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகமது கவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதரசா, அதாவது பல்கலைக்கழகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை நிறுவி அங்கே 3000 கையெழுத்து நூல்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தது இடம் வந்து பீடா அப்படிங்கிற பிளேஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேள்வி 145. கிராமப்புற பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ்வருவன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. இது 3ம் சரி 4மே. சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கு மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக வரும். அடுத்து 146வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடியுரிமை தொடர்பான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 5லிருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும். அதே போல் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 2. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 147வது கேள்வியை பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 அப்படிங்கிறதுக்கு கீழே எது வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மொத்தம் வந்து நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதிகள் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழே உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4மே சேர்ந்தது தான் நமக்கு இந்திய அரசு அப்படிங்கிறத மீன் பண்ணும். அடுத்து 148வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்து சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் நமக்கு ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை உரிமைகளுக்கு எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். ஸோ ஒரு சிட்டிசன் பார்த்து அவங்களுக்கான உரிமைகளை தள்ளுபடி செய்ய முடியுமானா முடியாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். திடீர்னு உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை இடைநிறுத்தம் செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதும் நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமை தரம் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து சரியானது. ஸோ அப்படி பார்த்தா 3, 4 இது 2 தான் சரியானது. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியானதாக வரும். 149வது கேள்வி. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை நிதியாக்கத்துடைய முதன்மையான நோக்கமே பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 150வது கேள்வி. 1 செகண்ட்.
150வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு என்ன பெயர்? அதாவது தொழிற்சாலைகளில் ஒரு மெஷினை பயன்படுத்தும் போது ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மிஷின் செய்யும், இல்லை 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரே மிஷின் செய்யும். இந்த மாதிரி தானியங்கி தொழில்நுட்பத்தை தொழிற்சாலைகளை பயன்படுத்தினா அதனால் ஏற்படுற வேலையின்மைக்கு என்ன அப்படின்னு பேர்னா கட்டமைப்பை மாற்றுறாங்க, அதனால் கட்டமைப்பு வேலையின்மை அப்படிங்கிறது சரியானதாக வரும். அடுத்து 151வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்திய அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டத்தில் எந்த வரிசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க. வருவாய், செலவு இதெல்லாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டில் என்ன பேஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவுடைய வருவாய். சரியா? வரவின் வருவாய், அதுக்கப்புறம் மூலதன வருவாய், வரவு வருவாய், மூலதன வருவாய், அப்புறம் மொத்த வருவாய். ஃபஸ்ட்டு வரவு வர்றது, அப்புறம் மூலதனம் வர்றது, அப்புறம் மொத்த வருவாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதிலிருந்து மொத்த செலவு, இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் வைப்பாங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் வரும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி போயிடலாம். 152வது கேள்வி. பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான செர்ஸ்லைட் பிரசுரிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்னா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆன்சர் பாட்னா, செர்ஸ்லைட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த பேராகிராஃபில் வந்து பேராகிராஃபை பத்தியை படிச்சுட்டு பதில் சொல்லணும் நாம். சரியா? இதில் பாருங்களேன். தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கழற்றி காவல்துறையின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்காம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளுமே வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையமும் முற்றிலும் எரித்து நாசமாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் எந்த இயக்கம் இந்த பத்திக்கு மிகவும் பொருத்தமானது? ஸோ இதில் வந்து நம்ம எது படிச்சிருக்கோமோ இல்லையா, தமிழ்நாட்டை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கிங்காம் மற்றும் மெட்ராஸில் இருக்கக்கூடிய கர்நாடக ஆலைகள் வந்து எதில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. அடுத்து 154வது கேள்வி. பின்வருவனவற்றுள் கான் அப்துல் காஃபர் கானை பற்றிய உண்மையான கூற்றுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பின்வருவனவற்றுள் கான் அப்துல் காஃபர் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரியா? ஆப்ஷன் டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியானதுன்ட்டு. அப்போ கான் அப்துல் காஃபர் கான் வந்து ஒரு பஸ்தூன் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. கான் அப்துல் காஃபர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர். கான் அப்துல் காஃபர் கான் பாட்ஷா கான் என்று அழைக்கப்படுகிறார். கான் அப்துல் காஃபர் கான் எல்லை காந்தி என்று பிரபலமாக அறியப்படுகின்றார். கான் அப்துல் காஃபர் கான் குதாய் கத்மெத்கிதை நிறுவியர். ஸோ இது நாலுமே வந்து நமக்கு சரியான ஆன்சர் தான். ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. அடுத்து பார்க்கலாம். 155வது கேள்வி. எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947 ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த கட்சி இந்தியாவை பிரிக்கிறத கருப்பு தினமாக அறிவித்தாங்க அப்படின்னா இந்த கருப்பு தினம் அப்படிங்கிறது வந்து 2-3 இடத்துல வரும். அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இந்தி திணிக்கப்படுது இல்லையா, அப்போது ஒரு கருப்பு தினம் கொண்டாடி இருப்பாங்க. பெரியார் ஒரு துக்க நாள் அனுசரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1947 ஜூலை மாதம் வந்து எந்த அமைப்பு இந்தியாவை பிரிக்கிறத கருப்பு தினமாக கொண்டாடினாங்க அப்படின்னா இந்து மகாசபை. கருப்பு தினமாக அறிவித்தது வந்து இந்து மகாசபை. அடுத்து பாருங்கள் 156வது கேள்வி. இது வந்து மேக்ஸ் கொஷின் ஓரியன்டாக வரும். சரியா? மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனியாக தான் பார்க்கணும். இதில் வந்து நம்ம ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். இங்கே ஒரு 168வது கேள்வியிலிருந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தில் நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ நீலகிரி தான் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம். அதே போல் தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கூற்றும் சரியானது தான், காரணமும் சரியானதான். பட் அது வடமேற்கில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மக்கள் தொகை குறையில, அது ஒரு மலைப்பகுதி. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது விளக்கம் கிடையாது. பட் ரெண்டுமே சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். 169வது கேள்வி. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயல்தல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு
பிரிவு 38. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 38 தான் சரியானது. 170வது கேள்வியில் கூற்று காரணம் இருக்குது. ஸோ கூற்று காரணத்தில் பார்த்திங்கன்னா 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள்ளார இருந்தது. அடுத்தது இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1921 மக்கள் தொகை கட்டுப்பாடோடு இருந்ததுக்கு காரணம் பிறக்கிறவங்களும் இறக்குறவங்களும் வந்து சமமான எண்ணிக்கையில் இருந்தாங்க ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கூற்றும் சரி காரணமும் சரி, அதே போல் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். மேட்ச் இட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் கொண்டு வந்தது. சரியா, ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டிருந்திருப்பார். வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அதுக்கு பயன்பட்டிருப்பார். சரியா, உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு பிரம்ம சமாஜம். பல்வேறுபட்ட சாதிகளிடையே கலப்பு திருமணத்தை ஊக்குவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தது வந்து ஆரிய சமாஜம். சரியா, கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தது ஆரிய சமாஜம். மனிதனுக்கு செய்ய வேண்டிய சேவைன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ மனிதனுக்கு செய்யும் சேவை ராமகிருஷ்ண மிஷன் தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து 1ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2 இடத்துல இருக்குது. சரியா, இதில் உடன்கட்டை ஏறுது அப்படின்னா பிரம்ம சமாஜம், பல்வேறு சாதியில் கலப்பு திருமணம் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜம், மனிதனுக்கு செய்ய வேண்டிய சேவை கடவுளுக்கு சேவை அப்படிங்கிறது ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. 172வது கேள்வி பாருங்கள். ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐங்குறுநூற்றில் பொறுத்த வரைக்கும் அம்முவனார் வந்து முல்லைத்திணையை பாடியிருப்பாங்க. ஐங்குறுநூற்றில் மருதம் ஓரம்போகி நெய்தல் அம்முவன். ஸோ 5 குறு 100 அப்படின்னு பார்க்கும்போது 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணையை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயனார் தான். சரியா, பேயனார் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு பாடலே இருக்கும். மருதம் ஓரம்போகியார், மருதம் நிலத்தை பாடியவர் ஓரம்போகியார், மருதல் ஓரம்போகிறார், நெய்தல் அம்மூனார். ஸோ அம்மூனார் பாடியது நெய்தல் திணை, நெய்தல் அம்மூனார். கருதும் குறிஞ்சி கபிலர், குறிஞ்சி தான் வந்து கபிலர். கருதிய பாலை ஓதலாந்தை. ஸோ கருதிய பாலை கபிலர் வந்து பார்த்திங்கன்னா கருதும் குறிஞ்சி கபிலர். கருதிய பாலைத்திணையை பாடணும் வந்து ஓதலாந்தையார். ஸோ அப்படி பார்க்கும்போது பேயனார் தான் முல்லைத்திணையை பாடுகிறார். அடுத்த கேள்வி போயிடலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ கூற்று காரணம் வந்து நிறைய கொடுப்பாங்க. நல்லா கிளியராக படித்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கூற்று ஃபஸ்ட்டு பாருங்கள். ப. ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரியானது. ப. ஜீவானந்தம் ஆரம்பித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை பொதுவுடைமை கட்சி. இது சரியானது. அரசு பணிகளில் வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏ சரி மற்றும் ஆர் தவறு. அடுத்த கேள்வி வந்து 174வது மேட்சிட் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன மேட்சிட் அப்படின்னா தொடரையும் பொருளையும் வந்து மேட்ச் பண்ணணும். இதுதான். ஸோ முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் அப்படின்னா நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 3ன்னு வரும். நீரின் ரமையா உலகம் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வரும். நீரின்றி எப்படி உலகம் இருக்காதோ அந்த மாதிரி அன்பு இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்போடைய மெய்யியலை குறிக்கக்கூடியது. கற்போடைய மெய்யியல் அப்படின்னா இல்லறத்தை பற்றி சொல்லக்கூடியது. சாதல் அஞ்சியன் அஞ்சுவன் சாவில் பிரிவு அச்சம், அதாவது பிரிவு குறிக்கக்கூடியது இது. சரியா, பிரிவு அச்சம். ஸோ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். 175வது கேள்வி. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கூற்றுகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்யின்னு கொடுத்துட்டாங்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனோன்மணியம் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள், மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியது. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரியானது. ஸோ திருக்குறளை பற்றி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இது நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, புதுசாகவும் இருக்குது.
அடுத்த கேள்வி 176வது. மண் திணி ஞாழத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிமேகலையில் தான் வந்து இருக்கும். இது அடிக்கடி கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஷின் தமிழ்லேயும் கூட. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது வந்து மணிமேகலையில் இருக்குது. அடுத்து 177வது கேள்வி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள் பாடிய பாடல் இது. சரியா? திருமாலை பார்த்து கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து பாடியிருப்பாங்க பக்தி பாடல்களில். அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் தான். 178வது கேள்வியும் கூற்றும் காரணமும் தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இன கண்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி. பட் திராவிடர்கள் தான் உண்மையான குடிமக்களுங்கிறதுக்காக இந்தியா வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லப்படலை. ஸோ விளக்கம் மட்டும் சரியானதில்லை. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். 179வது கேள்வி. தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் தான். தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டக்கூடிய தனிமம் எது? அயோடின் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 180வது கேள்வி. டேஸ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிகர் ஜோகர் மெண்டல் அவர்கள் தான் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இது ரிப்பீட் கொஷின் தான். ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்ல் லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவங்க தான் ரத்த வகைகளை கண்டறிந்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின், ரிப்பீட் கொஷின் தான். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துடும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 182வது கேள்வி. குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுக்கேற்றத்தின் விளைவால் ஏற்படுவது வந்து ஜீன்களின் மறு இணைவு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 183வது கேள்வி. சரியா? முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எந்த துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி ரத்தினங்கள் மற்றும் நகைகள். முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எந்த துறைக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரத்தினங்கள் மற்றும் நகைகள் அப்படிங்கிறது தான். 184வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பயனடைய அதாவது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை ரீசெண்டாக வந்து பண்டைய ஒரு மருத்துவ நூலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சுஷ்ருத சம்ஹிதை அப்படிங்கிறது சரியானது. சரியா? சுஷ்ருதர் எழுதுனது இது. சுஷ்ருத சம்ஹிதை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 185வது கேள்வி. சரியா? CIISC 2022 விருதானது தமிழ்நாடு பெற்றுவதற்கான கண்டுபிடிப்பு எதோடு தொடர்புடையது? தமிழ்நாட்டுக்கு CIISC விருது 2022 வந்துச்சு இல்லையா? அது வந்து தமிழ்நாடு வாங்கினதுக்கான எந்த கண்டுபிடிப்பு வந்து ரீசனாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் அப்படிங்கிறதும், அப்புறம் காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம் தயாரிக்கப்பட்டதும், இது ரெண்டு தான். இந்த 2 ரீசனுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் சரியானது. ஆப்ஷன் டி. அடுத்து 186வது கேள்வி. ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீர் உட்கொண்டால் இதோடைய அளவு வந்து எத்தனை மோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 111.11 மோல் இருக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். 187வது கேள்வி. யாரால் புகையிலையை 1808ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு புகையிலை வந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. 188வது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா முப்பந்தல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. 189வது கேள்வி. இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை. ஸோ இந்தியாவுக்கு 70% ஆஃப் மழையை தர்றது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மழை தருவது வந்து வடகிழக்கு பருவக்காற்று. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? வடகிழக்கு பருவக்காற்றுனா தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தரும். இந்தியா ஃபுல்லாக 70% மழையை கொடுக்கறது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து 190வது கேள்வி. கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற 4 கூற்றுமே லோத்தல் நகரத்தை பற்றி தான். இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. இதுவும் சரியானது. இது ஒரு துறைமுக நகரம். இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. லோத்தல் நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது சரியானது. இத்துறைமுக நகரத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவும் சரியானது. ஸோ தவறாக இருக்கிறது 2வது மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். 191வது கேள்வி ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க.
பண்டிகைகளை சம்மந்தப்பட்ட மதத்தோட சரியாக பொறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க பாருங்கள், கோர்தாத் சால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்சி இனத்தவர்களுக்கு, கோர்தாத் சால் அப்படிங்கிறது வந்து பார்சி இன மக்களுக்கு, குர்புரப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீக்கியர்களுக்கு, வீசாக் நாள் அப்படிங்கிறது வந்து திபேத்தியர்களுக்கான பண்டிகை, நாவ்ரூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஹாய் அவங்களுக்கான பண்டிகை. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணுறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 192வது கேள்வி, இதுவும் ஒரு மேட்ச் தான். சரியா? ஹரப்பா இடங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஹரப்பாவில் இருக்கக்கூடிய இடங்களை தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக்க. மொஹஞ்சதாரோவில் கிடைச்சது பார்த்திங்கன்னா வெண்கலத்திலான நடனமாடும் பென்சிலை கிடைக்கப்பட்ட இடம். ஹரப்பா அப்படிங்கிறது வந்து இடுகாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச் அப்படிங்கிற ஒரு குறியீடும் இருக்கும் அதில் ஹரப்பா பார்த்திங்கன்னா. அடுத்தது லோத்தல் பார்த்திங்கன்னா தந்தத்தாலான அளவுகள் இருந்த இடம் லோத்தல். பனாவாலி வந்து டெரகோட்டா கலப்பை கிடைத்த இடம். பனாவாலிங்கிறது டெரகோட்டா கலை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 193வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே காணப்பட்ட கூற்றுகளில் சரியான கூற்றுன்னு கொடுத்துட்டு நமக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சட்டம் இயற்றும். இது சரியானது தான். இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசு அதிகாரம் மேலோங்கும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மத்திய அரசுடைய அதிகாரம் தான் செல்லும். ஸோ 1 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் ஏ. 194வது கேள்வி பாருங்கள். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா நிறுவியதற்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? லோக்பால் லோக் ஆயுக்தா நிறுவியதற்கு முக்கியமான நோக்கமே குடிமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 195வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, நடுவண் அரசு இருக்கு இல்லையா? நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் அல்லது குழுவுடைய பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 1964 சந்தானம் குழு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்துப்பட்டிருக்கும். சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ். அடுத்து 196வது கேள்வி பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுக்கள் எது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் வந்து 4 கூற்றுக்கள் கொடுத்துட்டாங்க. முதல்ல 4 கூற்று என்னென்னு பார்த்தலாம். சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுத்துவது. ஸோ இந்த 4ல் நமக்கு எது 2 சரியானது அப்படின்னா 1 மற்றும் 3 இதுதான் சரியானது. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிருந்து மீட்கிறது. சட்டத்துடைய ஆட்சி அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 197வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவர்களுள் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறவங்கள கூலி பொருட்களுடைய வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பணம் செய்தவங்க CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா அப்படிங்கிறவங்க. 198வது கேள்வி பாருங்கள். ICRI SAT அப்படிங்கிறது வந்து எதோட ரிலேட் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நமக்கு வந்து இது வந்து வறண்ட நில விவசாயத்துடைய சம்மந்தப்பட்டது தான் இந்த சேட்டிலைட். ICRI அப்படிங்கிற சேட்டிலைட் வந்து வறண்ட நிலத்தோட தொடர்புடையது. 199வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் %, முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை தொழில்களில் பணியாற்றினாங்க அப்படின்னா 48.9% பேர். 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கீட்டில் கிட்டத்தட்ட 48.9% பேர் முக்கிய தொழில்களாக இருந்த வேளாண்மை மற்றும் அதோடைய துணைத்துறைகளில் பணியாற்றினாங்க. 200வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வேளாண்மையின் வணிகமயம் அப்படிங்கிறது எதனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சந்தையுடைய விற்பனை. வேளாண்மையுடைய வணிகமயம் அப்படிங்கிறது எதனால் அழைக்கப்படுகிறது? சந்தையின் விற்பனை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கொஷின் பேப்பரில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸுடைய கொஷின் பேப்பருடைய GS ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீயோட பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி GS கொஷின்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வீடியோ பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.